அண்மை செய்தி. டாஸ்மாக் பணியாளர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறது. அதில் என்ன கூறியிருக்கிறது என்றால், டாஸ்மாக் கடைகளில் நுகர்வோர் கேட்கும் மதுபானத்தை ரசீதுடன் வழங்க வேண்டும் என்ற பல்வேறு தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். டாஸ்மாக் நிர்வாகம் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு அளித்திருக்கக்கூடிய சுற்றறிக்கையின் பின்னணி என்ன, மேலும் அதில் வேறு என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது? அனைத்து கடைகளும் கணினிமயமாக்கப்படக்கூடிய நடவடிக்கையாக ராமநாதபுரம், அரக்கோணம், காஞ்சிபுரம், சிவகங்கை, கரூர் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் கணினிமயமாக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மாவட்டங்களிலும் கணினிமயமாக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர் நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனில அந்த டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்கள் விற்பனை செய்யப்படும் போது கூடுதல் விற்பனை செய்யப்படுவதாக தொடர்ந்து புகார் வந்தது. இதன் காரணமாக ரசீது கொடுக்கும் முறை என்பது அமல்படுத்தப்பட்டது. மதுபான கடையில் மதுபானங்கள் விற்பனை செய்யப்படும் போது அவர்களுக்கு கேட்கக்கூடிய மதுபானத்துடன் கூடிய ரசீது வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய உத்தரவாக இருக்கிறது. மதுபான சில்லறை கடை விற்பனை கடைகளில் நுகர்வோருக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்படும் பொழுது கரெக்டாக ஸ்கேன் செய்ய வேண்டும். ஸ்கேன் செய்து மட்டுமே விற்பனை செய்யப்பட வேண்டும். முன்கூட்டியே ஸ்கேன் செய்து டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்கள் விற்பனை செய்யப்படக்கூடாது. சரிவர ஸ்கேன் செய்யாமல் இருந்தால் அவர்களுக்கு அபராத தொகை விதிக்கப்படும். அதே போல புள்ளி விவரங்கள் டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு கடையினுடைய மேலாளர்கள் உடனடியாக அன்றைய தினமே அனுப்பி வைக்கப்பட வேண்டும். இதில் ஏதாவது முரண்பாடு இருந்தால் அபராதம் விதிக்கப்படும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும், கூடுதல் அபராதம் விதிக்கப்படும் என்பதற்கான உத்தரவாகத்தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ரசீது கொடுக்கும் முறை ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய நடைமுறையை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். முன்கூட்டியே ஸ்கேன் செய்து விற்பனை செய்வதற்குண்டான நடைமுறையை மேற்கொள்ளக்கூடாது. புள்ளி விவரங்கள் சரிவர இல்லை என்றால் அதற்கான அபராத தொகை விதிக்கப்படும் அப்படிங்கிறது டாஸ்மாக் பணியாளர்களுக்கு நிர்வாகம் என்பது சுற்றறிக்கையாக அனுப்பியுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர்.